உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். கைகளை தட்டி நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி 2 நிமிஷம். ஜீசஸ் நேம் ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவ மகிமை நமக்குள் இருக்கிறது. கைகளை தட்டி நீங்கள் உங்களே ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை மறந்து போக கூடாது. இந்த அபிஷேகம் இருப்பதினாலே அதை மிஞ்சி உங்கள் மாமிசம் கிரியை செய்து விட முடியாது. கைகளை தட்டி வேதம் சொல்கிறது மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே. கைகளை தட்டி மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது. ஆனா கிறிஸ்துவனுடையவர்களோ மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெயஜீவியம் பெற்றவர்களாய் இப்பொழுது மாறப்போகிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு ராயல் கிஃப்ட் ராஜரீக வெகுமதியை இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் கொடுத்து உங்களுக்கு அனுப்ப போறார். கைகளை தட்டி ஒரு சுபாவம் மாறாம என்னையும் கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பத்தி ஆண்டவர் நினைக்கிறாரு, விழலுக்கு கிடைத்த நீராயிடுச்சு, வேஸ்டா ஊத்திட்டனும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, கல்ச்சர் டெஸ்ட், சுகர் இருக்காது இருக்கான இந்த பேப்பர் டிப்பை வச்சுட்டு இந்த முக்கிய எடுப்பாங்க. கலர் சேஞ்சஸ் வரும் பார்த்தீங்களா, எல்லோ ப்ளூ அப்படின்னு வரும். ஆண்டவர் நமக்குள்ள மாறும்போது ஒரு கலர் சேஞ்ச் வரணுங்க. கைகளை தட்டி அவர் அபிஷேகத்தை ஊற்றும் போது இன்னும் சேஞ்சே இல்லை, அதே கருப்பன் தான்.
அதே வெள்ளச்சாமி தான். அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளே மாற்றம் வருவதற்கு அனுபவம், அதை பார்த்த பிறகுதான் உன்னை பயன்படுத்த கர்த்தர் ஆரம்பிப்பார். கைகளை தட்டி. அல்லது நீயே சொல்லிக்கிட வேண்டியது, நான் ஊழியக்காரன் ஊழியக்காரன், என்னைய பாரு என்னைய பாரு என்னைய பாரு. கொஞ்ச காலம் ஓடு வண்டி, அப்புறம் டப்பா டான்ஸ் ஆடு. ஆண்டவர் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வது உன்னுடைய வாழ்வு சார்ந்த அபிஷேகம். கைகளை தட்டு, கைகளை தட்டுங்களேன். உன் வாழ்வோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளு. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் வாழ்வை சரி பண்ணக்கூடிய பெரிய ஒரு ஆயுதமாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், அபிஷேகம் பெற்றது, ரட்சிக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதும் அபிஷேகம் பண்ணப்பட்டதும் என்ன நோக்கத்திற்காக? யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிரதர் சொல்லுங்க பிரதர். சரி, இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. யார் அது சொன்னது? ஒருத்தங்க இப்ப சொன்னாங்களே, யாரு? ஒருத்தர் எழுப்புங்க பிரதர். என்ன சொன்னீங்க பிரதர்? கையை தட்டுங்களேன். ஏங்க, நான் உங்களை என்னென்னமோ நினைச்சிருந்தேன். இவ்வளவு ஒரு உங்களுக்கு போய் கொஞ்சம் டீப் மெசேஜா கொடுக்கலாம் நினைச்சேன். இனி பிரயோஜனமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நோக்கமே மறுபிறப்பு அடைந்தது, பரலோகத்துக்கு போனதாங்க. அதை விட்டுட்டு இங்க சுத்தம் நினைச்சுக்கணும் எப்படி? கையை தட்டுங்களேன். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் இத்தனை ஊழியம், அபிஷேகம், ஆத்துமாதெல்லாம். எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போனுங்கிறதுக்கு தானே. அந்த பேசிக் அஸ்திபாரத்தையே விட்டுட்டு மேல மேல கட்டிக்கிட்டு இடிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துட போறீங்க. அபிஷேகம், ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்தது நீங்க பரலோகம் போனுங்கிறதுக்காகத்தான். கைகளை தட்டி, கையை தட்டுங்களேன். அந்த பரலோகம் போகணுங்கிற ஆசையும் பாரமும் இல்லாதனால்தான் சபைகள் இன்று தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கைகள் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. பரலோகத்துக்கு நம்ம போயிடலாமா அப்படி இன்னைக்கு ராத்திரி கேட்டு பாருங்க. காலையில பயந்துட்டு வந்து உட்கார்ந்துருப்பீங்க. கைகளை தட்டுங்க. போக முடியுமா? கண்ணை மூடி 12 மூக்கில் வச்சு படுக்க வச்சு தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ அப்படின்னு பாடுவான்ல. பாஸ்டர்மாரெல்லாம் வந்து பொய்யா பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், நீதின் கிழவர். போகவே முடியாது. பார்த்துக்க, இன்னைக்கு கேட்டு பாருங்க. இப்போ பரலோகத்துக்கு போக நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? கெட்டையாது, கெட்டையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்ல கிடையாது. நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. கைகளை தட்டுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்ற கருத்தை ஒத்துக்கிறீங்க? ஒரு கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு அல்லேலியெல்லாம் சொல்லல. எதுக்கு எடுத்தாலும் அல்லேலியா. திருப்பூர்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், 15 வருஷமா ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேனுங்க, அல்லேலுயானாங்க. அவர் சொன்னார், நான் ரத்த வாந்தி எடுத்ததுக்கா? கர்த்தர் சுகம் கொடுத்தார். இப்ப என்ன சொல்லணும்? அர்த்தமா சொல்லுங்க. எத்தனை பேரு நான் சொன்ன கருத்து இப்போ பரலோகராஜன் நீங்க செத்தீங்கன்னா போக முடியுமா? முடியாது. நான் சொல்றேன் முடியாது. ஏன்னா நமக்குள்ளே சரி பண்ண வேண்டிய விஷயம் 1000 கிடக்குது. அதை சரி பண்றதுக்கு டைம் இருக்கும்போதே சரி பண்ணிருங்க. கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பிரசங்கிக்கிற நானும் சரி, நீங்களும் 2 பேரும் ஒன்று காமன் தான். அதுல வந்து வித்தியாசமே இல்லை. பிரசங்கம் பண்றவங்கலாம் நேரா போக மாட்டாங்க. பிரசங்கம் பண்றவங்கலாம் நேரா போயிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நாம வாழ்வு வாழ்ந்தாதான் போக முடியும். கைகளை தட்டி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்களாம். கைகளை தட்டி. வாழ்வு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆவியாத்ம சரத்தை ஆளுவதற்காக ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் யுத்த காலத்தில் ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் உட்கார்ந்துருந்தான். ராஜாவுக்கு ஒரு சிப்பாய் செய்தி வந்தது. பயங்கரமான கோபம் இருக்கு. இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்றார். மரண தண்டனை வச்சுட்டு எப்படி மரணம்? நீ தான் நம்முடைய படையை தலைமையேற்று போக வேண்டும். தளபதி நிற்கிற இடத்துல நீ தான் நிற்க வேண்டும். எதிரிகளெல்லாம் உன்னை சுற்றியே யுத்தம் பண்ணுவார்கள். நீங்க அவங்க கையினால வெட்டுப்பட்டு சாக வேண்டும் போன்றார்.
இந்த வாலிபன் சரி என்று ஏற்றுக்கொண்டு போனான். ராஜா மரண தண்டனை எப்படி? எதிரிகளால் நீ வெட்டப்பட்டு சாக வேண்டும். அவன் போய் தளபதி நிற்கும் இடத்தில் அவனை நிறுத்தினார்கள். இவனை சுற்றிய எல்லா எதிரி படையும் யுத்தம் பண்ணது. இவன் போராடி 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 இது பயங்கரமா யுத்தம் பண்ணி பல எதிரிகளின் தலையை பந்தாடி கடைசியில் எதிரி நாட்டில் ராஜாவின் தலையை வெட்டி வீழ்த்தினான். கைகளை தட்டி பாவத்துக்கு தண்டனை கிடைத்தது. அது மரணம். அந்த மரணத்தை போராடி ஜெயிப்பது கைகளை தட்டி. கடைசியில் எதிரி நாட்டு ராஜாவின் தலையை வெட்டி அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு காயங்களோடு படு காயங்களோடு குதிரையில் மீண்டும் வந்தான். தன் தேசத்துக்கு நேர அரண்மனைக்கு போனான். ராஜா அரண்மனையில் அவர் காலடியில் இந்த கிரீடத்தை வைத்தான். அரசே, நான் செய்த குற்றத்திற்கு நீர் எனக்கு மரண தண்டனை கொடுத்தீர். நானும் மரணத்தை போராடி ஜெயித்து விட்டேன். கைகளை தட்டி. நான் ஜெயித்தது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்கும் வெற்றியை கொண்டு வந்திருக்கு. இதோ சத்ருவின் கிரீடம், இதோ. ராஜா மெய் சிலிர்த்து போனான். எழும்பினான், அந்த கிரீடத்தை எடுத்தான், அவனை வாரி அணைத்துக் கொண்டு சொன்னான், இன்று முதல் இந்த நாட்டின் தளபதியாக இளவரசனாக உன்னை முடிசூட்டுகிறேன். கைகளை தட்டி. நமக்கு ஒரு தண்டனை காத்திருக்கிறது. இந்த தண்டனையை போராடிதான் ஜெயிக்கணும். கைகளை தட்டுங்களேன். போராடி ஜெயித்தவுடன் ஓட்டத்தை முடித்தேன். அப்ப சொல்லுவார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடி ஜெயிப்பது. எனவே ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 103:4, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாக்கும்படி அதிகாரம் கொடுத்தாராம். எனவேதான் ஏசாயா 62:3 சொல்லுகிறது, உன் தேவனுடைய கரத்தில் ராஞ்ச முடியும் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு, வாசிக்கலாம் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் மரணத்தை ஜெயித்து எப்படி சத்ருவை தோற்கடித்து நான் ஜெயம் கொண்டு வந்தேனோ அதே என் பிதாவின் வலது பார்சத்தில் எப்படி வீற்றிருக்கும் அதே போல ஜெயங்கொள்ளுகிறவனையும் இந்த வலது பார்சத்தில் உட்கார வைப்பேன். கைகளை தட்டி. ஜெய ஜீவியத்திற்கு ஒரு அழைப்பு, வெற்றியின் வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு. இந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கைகளை தட்டி. இன்னைக்கு ஒரு அதிகாரம் பெற்று போறீங்க. எனக்குள்ளே போராடுகிற சத்துருவை, சர்ப்பத்தை, சாத்தானை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரம் பெற்றவனான புறப்பட போகிறேன். கைகளை தட்டி, கையை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. அதிகாரம் பெற்றவனாய் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், இதோ இந்த பிசாசை ஜெயிக்கணும். அத்தனை அதிகாரம் உள்ள ஒரு தெய்வம் தான் உன்னுடைய அப்பா. கைகளை தட்டி. அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, இந்த வல்லமையின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, எரேமியா 1:10 பாருங்கள். சிறியவனாக அவனை அபிஷேகித்தார். ஒரு சொன்னார், பார், பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் இடிக்கவும் இன்றைய தினம் ஜாதிகளுக்குமே உன்னை தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன். இந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவனை அனுப்புகிறார். பரிசுத்தமான தேவன். இந்த அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் உலகத்துக்கு போகும்பொழுது ஒரு பயலும் உங்க முன்னாடி நிற்க முடியாது. கைகளை தட்டுங்களேன். எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்தா பயம், வத்தல் முளகு கிடந்தா பயம், அவ முறைச்சு பார்த்தா பயம். உடனே பிரதர் ஏத்து விட்டு கறித்தனும் முறைச்சு மறைச்சு பார்க்கிறார் பிரதர். ஆனா உனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு வேற சொல்லிக்கிறவேன். இல்ல, சகலவற்றின் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. இந்த அபிஷேகத்தை இப்பொழுது அனல் மூட்டி எழுப்பி விட போகிறோம். இந்த வல்லமையை அனல் மூட்டி எழுப்பி விட போகிறோம். அதிகாரத்தை ரெனிவல் பண்ற. கைகளை தட்டி. தமிழ்ல என்ன தமிழ் என்னது? புதுப்பிக்கிறது. அந்த அதிகாரத்தை, இந்த லைசன்ஸ் என்ன ரெனிவல் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணணும்னா அது மாதிரி இந்த தேதியில உங்க அபிஷேகத்தை, உங்க அபிஷேகத்தை சொல்ல மாட்டேன், அபிஷேகம் தான் தினம் சக்கடி 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 குதிக்கிறீங்களே. அதிகாரம், உங்களுக்குள்ள அதிகாரத்தை நினைச்சு பார்த்து அதை அப்படியே அவிழ்த்து விட்டு ஒரு ரெனிவல் பண்றீங்க. கைகளை தட்டி
எத்தனை சந்தோஷம்! கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உங்கள் அதிகாரத்தை மறுபடியும் எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்க அதிகாரம் உங்களுக்கு தெரியல, அதான் லூசு மாதிரியே இருக்கிறீங்க. யானையின் பலம் அதுக்கு தெரியாதான். தெரிஞ்சுன்னா இந்த 80 கிலோ ஒரு மனுஷன் முன்னால உட்காந்துக்கிட்டு ஒரு துரட்டியை போட்டுக்கிட்டு சடக்கு சடங்கு இழுப்பானா, ஒரே அடி காலில் போட்டு நசுக்கி போடும். அப்படி அது பலம் அதுக்கு தெரியலைங்க. அதே மாதிரி உன் பலம் உனக்குள்ள தெரியல. எனவே தான் கரப்பாம்பூச்சிக்கும் இது நத்தைக்கும் பயந்துட்டு இருக்கிற. நீ அதிகாரம் பெற்றவன் என்பதை மறந்து போகாதே. சகலவற்றையும் ஜெயிக்க அதிகாரமாம், சகலவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம், சகலவற்றையும் ஆளுகிற அதிகாரம், சகலவற்றையும் ஜெயித்து இந்த பூமியிலே அரசாளும் அதிகாரம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம வாழ்க்கையிலே போராடுகிற சத்துரு உடனே ஒரு வேளை ஜெயம் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவன் கொலைக்கிற நாய் தாங்கிறது நீ மறந்து போகாத. கொஞ்ச காலம் கொலைச்சுக்கிட்டே இருப்பான், ஒரே சாத்து கூட சரியா போயிடும். ஒரு நாளைக்கு என்ன செய்யுது, ஒரே சாத்து குடுக்கணும். அதான் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுடைய கோட்டையை பத்தி பேசும் பொழுது ஒரு நாய் முயலை விரட்டிக்கிட்டு போச்சான். நாய் முயலை விரட்டிக்கிட்டு போச்சான். முயல் பறந்து போது உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக பறந்து போது நாய், வேட்டை நாய், அந்த ராஜபாளைய நாய் விரட்டுது. இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வாசல முயல் போய் தொட்டுச்சு. தொட்ட உடனே முயல் அப்படி சிலுத்து நின்னுச்சு. திருப்பி நாயை விரட்ட ஆரம்பிச்சான். முயல் இப்ப யாரை விரட்டுது? நாய. கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, அதிகாரத்துக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். நீ விரட்டினா ஓடுற ஆள் இல்ல, திரும்பி விரட்டுறவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நீ திரும்பி சத்ருவை விரட்ட போகிறாய். இதுவரை தாண்டி தாண்டி போனாய் மகனே, இனி அவன் தலையை மிதிச்சுக்கிட்டு போவ. கைகளை தட்டி சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும். கைகளை தட்டி பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. எத்தனை சந்தோஷமான காரியம், எத்தனை சந்தோஷமான காரியம். ஹalleluya. சகலவற்றையும் ஜெயிப்பதற்கு, உங்களை ஆண்டு கொள்வதற்கு, சத்துருவை ஜெயிப்பதற்கு, உங்களை தற்பரிசோதனை செய்து உங்களை ஆண்டவர் சமூகத்திலே கரைதிரையற்றுள்ள காத்துக் கொள்வதற்கும் அப்படி அதிகாரம் தராராம். கைகளை தட்டி. ஏன்னா வேதம் சொல்ல, நீயே பரிசுத்தமாக முடியாது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கைகளை தட்டி. பரிசுத்தமாக ஒரு மனுஷனால முடியாது அப்படின்னு வரும்போது பரிசுத்தமாக்க முயற்சி செய்ய நம்மால முடியும்ல. பரிசுத்தமாறதுக்கு முயற்சி பண்ண முடியல. முயற்சி பண்ணினாலே போதும், அவர் உதவி செஞ்சிருவார். கைகளை தட்டி நீங்க முயற்சி செய்து பாருங்க, தொடங்க அவரு முடிச்சிருவார். ஆளுகை, அதிகாரம். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணுகிறாராம். வாசிக்க கேட்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் பிசாசின் தந்திரமான கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைச்சனங்களோடு அதிகாரங்களும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்றார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு யுத்தம் செய்வது. கைகளை தட்டி. இந்த கண்ணில் பார்க்கறது தான் சரீரத்தை தீட்டாக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. எனவே இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்பது பூர்வத்தார் குழைக்கப்பட்ட கற்பனை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பொண்ணுக்கும் அப்படிதான். ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்க எந்த பொண்ணு அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கண்ணு இருந்தா பார்க்க முடியாத பிரதர், பார்க்கத்தானே செய்வோம். பார்க்கறது தப்பே இல்லைங்க. இப்படி பார்க்கறது தப்பு இல்லை. போன பிறகு திரும்பி பார்க்குறமே.
உள்ள ஏற்றி வச்சுக்குவான். சில இந்த மொபைல் வச்சுட்டு என்ன அக்கிரமம் பண்றான்னு நினைக்கிறீங்க? மிஸ் காலு. பாவமானது கற்பந்தரிக்குது, உள்ள போய் கற்பந்தரிக்குது. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். விசுவாச குடும்பத்தாருக்கு ஒரு அழைப்பு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு. இந்த இருதயம் புதிதாகிறதுனாலே மர்வமாகும்படி ஒரு அழைப்பு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியை, ஆவிதான் மாமிசம் ஆவியை சேவிக்கணும் ஒழிய ஆவி மாமிசத்தை சேவிக்க கூடாது. ஏன்னா அண்ணன் தம்பிய சகோதரன், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு ஒரு வசனம். அண்ணன் தம்பியை சேவிப்பான்னு. உலக நீதி என்ன? தம்பி தான் அண்ணனை சேவிக்கணும். ஆனால் வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குது? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன்கிறது சரீரம், இளையவன்கிறது ஆவி. இந்த சரீரம் ஆவிக்கு கீழ்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய ஆவி மாமிசத்துக்கு கீழ்பட்டிருக்க கூடாது. கைகளை தட்டுங்களேன். நான் சொன்னேன், நம்மை நாமே ஜெயிப்பதற்கு, பிசாசையும் பாவத்தையும் ஜெயிப்பதற்கு அதிகாரம். மூன்றாவது, ஊழியத்தில் அதிகாரம். கையை தட்டுங்களேன். இந்த பாவத்தை ஜெயிக்கிறது எப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். பெரிய ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக், நாய், இவ்வளோ உயரம் இருக்குங்க, பார்க்கவே பயமா இருக்கு. அதான் அந்த வீட்டு மூலையில் உட்காந்துருக்கு. அப்படிங்குது. நம்ம போனவொன்னு என்ன செய்யுது? உருமுது. உரிமை அது கண்ட்ரோலை மீறி கத்துது. கத்துட்டு அப்படி திரும்பி அங்க பார்க்குது. அந்த நாய் அந்த மூலையில் இருக்குதுன்னா இந்த மூலையில் ஒரு பெரம்பு ஒன்று இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு பெரம்பு ஒன்று மூலையில் சாத்தி வச்சிருக்குது. எந்திரிக்கும், அப்படி பெரம்பை பார்த்து அப்படி படுத்துக்கணும். எந்திரிக்கும், பெரம்பை பார்த்து என்னடான்னு கேட்டேன். பிரதர், இந்த நாய் ஏகப்பட்ட வரை கடிச்சிருச்சு. இது குலைக்கும் போதே இந்த பெரம்பு எடுப்பேன், வாயில ஒரு அடி. அந்த வீட்டுக்காரர் சொன்னார், இப்படி 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன் பிரதர். கொலைக்க எந்திரிச்சவன என்ன செய்வேன்? பெரம்பெடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு, இப்ப பெரம்பை எடுத்து அடிக்கிறதில்ல, பெரம்பு அது முன்னாடி கண்ணில் படுற மாதிரி வச்சிருவேன். பெரம்பு இருக்குன்னு தெரிஞ்சதுமே நாய் எந்திரிக்க மாட்டேங்குது. கையத நமக்குள்ளே பழைய சுவாமி எழும்பும் பொழுதெல்லாம் ஒரு அடி விழணும். கையை தட்டுங்களேன். தேவன் சிச்சியாத புத்திரன், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? பெரம்பை கையால் ஆடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்பப்போ வாங்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பரிசோதனை செய்வதற்கு, உனக்குள் எந்திரிச்சதுக்காகத்தான் அடி. கைகளை தட்டி ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய வார்த்தையால் உங்களை கிளீன் பண்ணிட்டு இருக்கார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எதுக்கு இப்படி வந்துச்சுங்கன்னா, நான் விசுவாசம் 40 நாள் உபவாசம். எதுக்கு உபவாசம் இருந்து? எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுவோம். 1 செகண்ட் கண்ணை மூடுங்க, தெய்வ மகிமை அப்படியே இறங்கும். கைகளை தட்டும். 5 மணி நேரம்லாம் தத்தரலாம் சொல்ல வேண்டாங்க. உங்க வாழ்க்கை சரியாச்சுன்னா கண்ணை மூடினா போதும். அவருக்கு உங்களுக்கு உறவு. இப்போ எத்தனை தான் ரிங் போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். தற்கால இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. போதிய பண வசதி இல்லை. வருதா? ரிங்கு சிலருக்கு ஆகவே ஆகாது. டோன் கேட்க அவங்களுக்கு கேட்காதுங்க. சில அந்நிய பாஷை பேசுனா அங்கே போக மாட்டேங்குது. அப்பான்னு கூப்பிட்டு கொடுத்தா பார்க்க தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். மலையாளத்தில் பரிதிக்கு புறத்தானோ நீங்கள் விളിക്കുന്ന சப்ஸ்கிரைசர் என்னது? பரிதிக்கு புறத்தான். எல்லைக்குள்ளேயே இல்லையா இவனுக்கு இப்படி ஃபோன் கிடைக்குமா? எல்லைக்குள்ள வாங்க. அப்புறம் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்குவோம், அதிகாரம் பெற்றுக்குவோம், வல்லமையை பெற்றுக்குவோம், கிருபையை பெற்றுக்குவோம். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் சார்ஜ் இல்லையா? போதிய சார்ஜ் இல்லை, ஏத்தணுங்க. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். உங்களை ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். கைகளை தட்டி
சிலதுக்கு இப்படி கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் அபிஷேகம் வரும். இங்கே அபிஷேகம், அங்கே அட்டூழியம் நடக்கும். பார்த்துங்க, வீட்டுக்கு போகிறான், அங்கேயும் அபிஷேகத்துல தான் சில அம்மா நிற்பாங்க. மாமியார் உள்ள காப்பி கொடுத்தா டபுள் அபிஷேகம். காப்பி கேட்டா இருங்க சோத்ரா. ஒரு அம்மா சண்டை போடுது, ஏய் நான் யாருன்னு நினைச்ச, நீ ஜீவனுள்ள ஆண்டவருடைய பிள்ளை, 8 நாள் உன் குடும்பம் பாரு, அல்லேலூயா சோத்ரா. விளங்குமாமா? இதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு, இதுக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகத்திருக்கிறாரு. ஊழியம் செய்வார், பாட்டு பாடிக்கிட்டு யாராவது பொண்ணை பார்த்துறது. கர்த்தர் பேசினாராம். அப்புறம் பேசுவாரா சொல்லுங்க? பேசுவார் ஐயா? பிசாசின் மகன் இச்சையோடு பார்க்கிற எவன் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் பாட்டான், கர்த்தர் பாட்டு பேரு. விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பெரிய ஒரு அனாயிட்டிங் வரங்கள் கிருபைகள் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர்ட்ட கேட்டு ஒரு பார்சல் வாங்கி வச்சு வந்திருக்கேன். கைகளை தட்டி அதை வாங்குறதுக்கு தான் உங்களை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்களிலே அதிகாரம் வாசிக்க கேட்போமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிற்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இதை காட்டிலும் பெரியவர்களையும் செய்வான். கைகளை தட்டி. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்றோம். விளம்பரத்தில் ஓடுது, டிவியில ஓடுது, பத்திரிகையில ஓடுது, சேனல் தான் கண்ட. ஏப்பா 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 3 வந்தாச்சு, லட்சம் வந்தாச்சு. ஆனாலும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் இப்ப நடப்பதே இல்லை. ஒரு அற்புதத்தை வைத்து விளம்பரப்படுத்தித்தான் தங்களுடைய ஊழியத்தை பிரகடனப்படுத்திக் கொள்ள முடிகிறதே ஒழிய இயேசு ஜீவிக்கிறார் என்று அஞ்ஞானிகளுக்கும் நாத்திகர்களுக்கும் பிரமதஸ்தார்களுக்கும் நிரூபிக்கும்படியான ஒரு ஊழியத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொன்னா நமக்கு கேள்விக்குறிதான் மிஞ்சுகிறது. ஏன் அப்படி இல்லை? கிறிஸ்து உங்களிலே வாசமாயிருந்தால், நான் என்னிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், பலன் கொடுப்பீர்கள். மட்டுமல்ல என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்றாரே. அவர் நமக்குள்ள இருந்தா இயலனுமே. கையை தட்டுங்களேன். ஊழியத்தை வாயினால விளம்பரப்படுத்தி வளர்த்திட முடியாதுங்க. பலாப்பழத்துக்கு விளம்பரம் அவசியமே இல்லை, குழந்தை வச்சா ஈ வந்து மொய்க்கும். ஒரு தேவ மனிதனுக்கு தேவ அபிஷேகம் பெற்றக்கு விளம்பரம் தேவையே இல்லை. இன்னைக்கும் ஒரு சாது சுந்தர் சிங்கை பத்தி இன்னைக்கும் பேசுறோம், ஒரு வேதநாய சாஸ்திரியை பத்தி இன்னைக்கும் பேசுறோம். ஏசுநாதரை விடுங்க, அவர் தெய்வம், அவரை வச்சுதான் மற்றதெல்லாம் நடக்குது, அவர் தான் சகலமும். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து எத்தனையோ பரிசுத்தவான்களை பற்றி இன்றைக்கும் இந்த தலைமுறையும் பேசுது. ஆனா நேத்து வர 10 சேனல்ல பேசின பிரசங்கியார் செத்து போயிட்டாருன்னா இன்னைக்கு இது பேச மாட்டேங்கிறாங்க. சாது சுந்தர் சிங்க்கு ஒரு சேனல் கிடையாதுங்க, பத்திரிகை கிடையாதுங்க. வேதநாய சாஸ்திரியாருக்கு ஒரு பத்திரிகையும் கிடையாதுங்க, ஒரு சேனல் கிடையாதுங்க. அதே மாதிரி சாது கொச்சுனி உபதேசின்னு கேரளாவில் பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன், அவருக்கும் எந்த பத்திரிகை கிடையாது. அவர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவர் எழுதின பாட்டு புத்தகம் வித்து அதில் காசு கொடுத்தாங்க. அவரை பத்தி இன்னைக்கும் பேசுறாங்க. 25 சேனல்ல 150 நிகழ்ச்சி கொடுத்தவங்க நேத்து போயிட்டா இன்னைக்கு பார்க்க முடியல. ஜாக்கிரதையாருங்க, நிலைத்திருக்கும்படி கட்டுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளம்பரதார நிகழ்ச்சி நடத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீண்டெடுத்து கிறிஸ்துவின் கிரியை நடப்பிக்கும்படி ஒரு அதிகாரம் உங்களுக்கு. கைகளை தட்டி அவருடைய சக்தி வாய்ந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். அவர் கரத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். கைகளை தட்டி அவர் கரத்திருக்கிற வல்லமை உணவு மூலமாய் புறப்பட வேண்டும். நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இயேசுவை அழைத்தார். ஊழியனத்தில் பிரவில இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவன், அப்பா பேர் பரமசிவன்.
இந்த பரமேஸ்வரனுடைய மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க செய்தார். கைகளை தட்டி ஆண்டுடைய கிருபையினால கடந்த 30 வருடங்களாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக தேவன் தம்முடைய கிருபையினாலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா. 30 ஆண்டுகள் ஓய்வில்லாத ஊழியத்தை செய்து வருகிறேன். கைகளை தட்டி லட்சக்கணக்கான மக்களுக்கு உலக நாடுகளில் பல தேசங்கள் பாசறியாத ஜனங்கள் தேசங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்றேன்? ஊழியங்கிறது வேலை இல்லப்பா. பிஇ படிச்சா என்ஜினியர், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர், ஐஎஃப்எஸ் படிச்சா ஃபாரஸ்ட் அதிகாரி, ஐபிஎஸ் படிச்சா போலீஸ் அதிகாரி, எம்பிஏ படிச்சா மார்க்கெட்டிங், எம்சிஏ படிச்சா சாஃப்ட்வேர் மாதிரி ஏதோ படிச்சதுனால வருதில்லடா. ஊழி என்பது வேலை அல்ல, அழைப்பு. கைகளை தட்டி தேவனுடைய அழைப்பு, அதிகாரம் உள்ள ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அவன் துரும்பா இருந்தாலும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அவனை கொண்டுதான் வல்லமையான காரியங்களை செய்வார். அவனை கொண்டுதான் தேசம் அசைக்கப்படும். அவனை கொண்டுதான் சபைகள் கட்டப்படும். அவனை கொண்டுதான் விடுதலை வரும். அவனுக்கு முன்னாதான் சாத்தான் நிற்க முடியாது. கைகளை தட்டி நான் இருக்கும் இடத்தில் என் ஊழியக்காரன் இருப்பான் என்றார். இன்றைக்கு நான் சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் செமினார்ல பேசினேன். சைனீஸ் பாஸ்டர்ஸ்லாம் ஓடி வந்து கேட்டாங்க, எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? நான் எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? நான் சொன்னேன், ஒரு பைபிள் காலேஜில் படிக்கல. டோன்ட் டெல் லை, பொய் சொல்லாதங்க. இல்லைங்கய்யா, நான் ஒரு காலேஜிலையும் படிச்சதில்லை. ஒன்லி மாஸ்டர், ஐ எம் ஒன்லி ஸ்டூடெண்ட். ஒரே குரு, ஒரே சீடன். அவர் சொல்றது பைத்தியக்காரனை போல ஊர் ஊராய் கொட்டி கொண்டு வருகிறேன். இந்த பைத்தியமான பிரசங்கத்தை கேட்டு லட்சங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு மேல் ஒரு அபிஷேகம் வைத்தால், அதிகாரம் வைத்தால், கிருபை வைத்தால், மாறாத அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்து உங்கள் வாழ்வை சரி பண்ணி கொண்டால் சகலவற்றையும் ஜெயிக்க ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவன் இப்பொழுது உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். கர்த்தருடைய மகிமை உள்ள கரத்தினாலே, அதிகாரம் உள்ள கரத்தினாலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி காண்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயே காண்பவரே. கை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இருச்சியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இருச்சியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
உம் பாதத்தில் இறக்கி வைத்து கை உயர்த்தி ஏசையா உம்மைத்தாரே என் முன்னே இருச்சியுள்ளே உம்மைத்தானே என் முன்னே இருச்சியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசு கிறிஸ்துவின் மகிமை எல்லாரும் எழுந்து நிற்போம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே என் மேய்ப்பரே மீட்டவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இருச்சியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரப்போகிறது. பரிசுத்தமான தேவனுடைய வல்லமையினாலே தேவன் இப்போது உங்களை நிரப்ப போகிறார். யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ஏக்கமையா ஆராதனை 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 என் நேச கர்த்தரே உம்மோடு நான் நீர் என்னிலும் நானும் மீளும் இணைந்த வாழுவோ ஜீசஸ் ஆராதனை ஆராதனை. யாரும் கண்ணை திறக்க கூடாது. தேவ மகிமை இப்படி நிரம்ப போகுது. தேவனுடைய வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்கள் சரீர கண்களை மூடுங்கள். உங்கள் மன கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் அருகில் ஒருவர் நின்று கொண்டிருப்பார். நீங்கள் விரும்பினது இப்பொழுது நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது இப்பொழுது நடக்க போகிறது. நீங்கள் ஆவலோடு காத்திருந்த அந்த வல்லமை, பிரசன்னம், அபிஷேகம், விடுதலை உங்கள் சரீரத்தில்
உங்கள் ஆவியிலே ஆத்துமலை உணரப் போகிறீர்கள். ஸ்தோத்திரம். தேவ மகிமை வந்து இறங்கட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. தேவ மகிமை ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. வாழ்வு கசந்ததோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி போனால் 10 படி பின்னே வர்றே. அண்ணே, ஆண்டவனை அபிஷேகம் வந்திருக்கிறாய் மகளே. இப்பொழுது தேவனை பலப்படுத்த விரும்புகிறார். உன்னை அடிக்கடி துன்புறுத்தின இருட்டின் அதிகாரம் உன்னை விட்டு விலகுகிறது. God's in the power of name of Jesus. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவை வெற்றி சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலத்தையும் நிர்மலமாக்கி ஜெபிக்கிற பாவலையே, பொல்லாத பிசாசே, பொல்லாத ஆவிகளே, என் பிள்ளைகளை அலக்களித்துக் கொண்ட சத்துருவே, அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. Come out, come out. அலறுகிறது பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத நினைவுகள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத ஆவிகள், வைராக்கியங்கள், கோபங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் சரங்களை விட்டு பிடுங்கி நரகத்தில் போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கனிகளினால் நிரப்பும், கனிகளினால் நிரப்பும், கனிகளினால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும், தேவ வல்லமையினால் நிரப்பும். ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் இயேசு மறைவு நடந்து கொண்டிருக்கிறார். என் அருகில் இயேசு இப்பொழுது நிற்கிறார். அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பொய் சொல்லவில்லை. தேவ மகிமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் நடுவில் ஆணி தரிக்கப்பட்ட ஒரு கரம், வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உலாவுகிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு சிரசிலும் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். நீங்க உங்களை விட்டுக் கொடுங்க, உங்களை விட்டுக் கொடுங்க, உங்களை விட்டுக் கொடுங்க. தேவ மகிமைக்கு, தேவ அபிஷேகத்துக்கு, தேவ அதிகாரத்துக்கு, பரிசுத்தாவின் வல்லமைக்கு உங்களை விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. நன்றி, நன்றி. ஆவிக்குரிய சோர்வு, ஆவிக்குரிய மந்தமான நிலைமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்திலே நான் நினைக்கிறேன் ஊழியம் செய்யறது மாதிரி, ஆனால் உண்மையிலே ஊழியம் நடக்கவில்லை. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு விடுதலை இல்லை. நானே என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் அப்படி நினைத்துக் கொண்டு இதோ வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ஊழியத்தை இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். உங்கள் ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் நினைவல்ல, அவருடைய சித்தத்துக்கு கூட ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது ஒப்புக் கொடுங்கள். தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். ஐயோ அங்கிள், நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், முடியல. ஆண்டவருக்கு மகிமையான ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலையே. என்னோடு போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணி போடுவாரா என்று ஜெபிக்கிற வாலிப தம்பி, தேவனுடைய வல்லமையை தொடுகிறது. நன்றி, நன்றி. ஸ்டாலின், தேவனுடைய வல்லமையை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உன் சாபம் விட்டு தொலைந்து போகிறது. நன்றி, நன்றி. கிறிஸ்துமணி, தேவனுடைய வல்லமையை தொடுகிறது. சத்துருவின் பிள்ளைகளின் குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்று ஜாய்ஸ். தேவனுடைய வல்லமையை தொட்டுக் கொண்டிருக்கிறது மகளே. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரமனை தொடுகிறது. சாபத்தை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். நன்றி. ஏபேல், தேவனுடைய மகிமையினால் தேவனை இழந்து போனதை மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். உன்னை புதுப்பிக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆனந்த நாள், அபிஷேக நாள், விடுதலையாக்கும் நாள். உங்களை அதிகாரம் பெற்றவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பிசாசை உங்கள் காலின்கள் மிதித்து சமாதானத்தின் தேவன் உங்களை தம்முடைய சமாதானத்தை நிரப்ப போகிறார். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonderful Father. Hallelujah, hallelujah. தேவனுடைய மகிமை ஒவ்வொருமே இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருமே இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நன்றி, நன்றி. உங்களை விட்டுக் கொடுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். நான் பார்க்கிறேன் ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேக தைலத்தை உங்கள் சிரசிலே ஊற்ற போகிறார். உங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கள். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இயேசு சுவாமி, ஒவ்வொரு மேலும். ஹalleluya, hallelujah. Thank you Jesus. ஜோசப், இரண்டு ஜோசப் உண்டு. கர்த்தருடைய வல்லமைக்கு காத்திருக்கிற ஜோசப் தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறார், நிரப்புகிறார். சரோஜம், தேவனுடைய கரமுனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெயக்குமாரி, தேவனுடைய கரமுனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது.
ரத்தினபாய் தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அனிதா தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிரேமா தேவனுடைய வல்லமை இப்பொழுது உன்னை அபிஷேகிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை உங்களை இதுவரை உருட்டி பிரட்டி உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட சத்துரு உங்கள் குடும்பத்தை விட்டு சாம்பலாய் போகிறார். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது இறங்குகிறது. ஒவ்வொரு மேலும் உங்கள் வியாபாரத்தை, உங்கள் இதோ குடும்பத்தை, உங்கள் ஆன்மீக வாழ்க்கை சின்னாமனாக்கின காரியம் அதை செய்த சத்துரு சாம்பலாகிறான். தேவ அக்கினி இறங்குகிறது 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 இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஸ்தோத்திரம். வாயை திறங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே 1.5 ஆண்டுகளாக எல்லா பொருட்களை இழந்து, தொழிலையை இழந்து, ஆன்மீக வாழ்வில் சோர்விட்டு கடந்த 2 மாதங்களாக வாழ்விட சாவது நல்லது என்று வந்திருக்கிற வெளியே நிற்கிறேன் சகோதரனே. கர்த்தருடைய வல்லமை புலங்களை இறங்குகிறது. இந்த 2 மாதங்களா நீங்கள் போராடின போராட்டத்துக்கு பரிசாக கர்த்தர் தம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை அவளை நிரப்புகிறார். இப்பொழுது நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. நன்றி நன்றி இயேசு சுவாமி. கைகளை தட்டே ஆராதனை ஆராதனை. ஊழியம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இதுவரை ஊழியம் செய்தவர்கள் மட்டும் உங்கள் வலது கை வைத்து காண்பீங்க. ஊழியம் செய்தவர்கள் மட்டும் உங்கள் வலது கை முன்னாடி வந்துருங்க, முன்னாடி நில்லுங்க. Thank you Jesus. ஒரு எலியாவின் தேவன், ஒரு எலிசாவின் தேவன் பிடிங்க. Thank you Jesus. ஒரு விடுதலை உள்ள ஆண்டவர், மகிமையின் கர்த்தர். ஒரு டென்சிங் தானியை அழைத்து இந்த உலகத்திலே பயன்படுத்த உண்மையானால் உங்களையும் பயன்படுத்த மாட்டாரா? கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் இப்பொழுது இறங்க போறது. பலருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் இது சிறுமியா இருக்கிறேன், என்னையெல்லாம் ஊழியத்தில் பயன்படுத்துவாரா, என்னால சைன் பண்ண முடியுமான்னு தேவன் ஒரு அதிகாரம் கொடுக்க முடியும். நான் ஜெபிக்க போகிறேன். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்க போறது. சில தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள், சில வேத வசனங்களை பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது பிரத்யட்சமா தேவனுடைய சத்தத்தை உங்கள் காதுகளில் மெல்லிய சத்தமாய் கேட்பீர்கள். நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். நீ எவர்களுக்கு வலது கையை நீட்டுகிறாயோ அவர்களை என் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் என் வரங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவேன் நிரப்புவேன் என்று அதிகாரம் கொடுத்தார். பிடிங்க பிடிங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க வாலண்டியர்ஸ். தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய மகிமை இறங்கி வர போறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சிலர் அநேகர் கீழே விழுவாங்க, பயப்பட வேண்டாம். பக்கத்துக்கு பிடித்து படுக்க வைத்து விடுங்க. தேவனுடைய மகிமை இறங்கி வர போறது. நான் இப்ப ஜெபிக்க போறேன். கர்த்தர் பரிசுத்தாவின் வரங்களில் நான் நிரப்ப போகிறார், வல்லமை நான் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய அக்கினி வரங்கள், வரங்களை நாம ஆபரேட் பண்றதில்ல, ஆவியானவரே உங்களில் இந்த ஆபரேட் பண்றவரே. அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் படுக்க வச்சிருங்க. தேவ வல்லமையினால் இப்பொழுது தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊழியக்காரர் மேல வைக்க போறார். அதிகாரத்தை வைக்க போகிறார், வரங்களை வைக்க போகிறார், கிருபை வைக்க போகிறார். பரிசுத்தாவின் வரங்கள் இப்பொழுது தேவ தூதர்கள் அக்கினிமயமான கொம்பினால், ஆனந்த தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால் உங்களை அபிஷேகிக்கிறதை காண்கிறேன். ஒவ்வொரு சிலசிலும் தேவ அக்கினி இறங்குகிறது இறங்குகிறது. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் மீது, ஊழியக்காரன் மீது, ஊழியக்காரி மீதும் என்னுடைய ஆவியை ஊற்று என்று சொன்னீரே. பிதாம் குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே, பரிசுத்தாவியானவரே உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் நிரப்பும் அப்பா, நிரப்பும் நிரப்பும். receive 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 receive. fill on fill on. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Jesus, name of God, name of God. கைகளை தட்டி கைகளை தட்டி. Jesus name, Holy Spirit of God, Holy Spirit of God.
ஹalleluya. நிறைய பேருக்கு ஒரே ஒரு ஜெபம் எல்லாரும் பண்றீங்க. ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை இல்லைண்ணே, ஒரு சாட்டிஸ்ஃபை, ஒரு திருப்தி இல்லாம இருக்குது. ஜனங்களுக்கு ஜெபிக்கும் போதும் ஒரு உண்மையான பாரத்தோட என்னால் ஜெபிக்க முடியல. ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறது மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் அப்படி இல்லை, ரொம்ப மகிமையா நான் பாரமா ஜெபிக்கிற ஒரு ஆள். இப்போ அப்படி இல்லைண்ணே, ஏதோ ஒரு என்னை அழுத்திக்கிட்டு ஒரு ஒப்புக்காக பேரளவில் அவங்களுக்குள்ள அந்த வல்லமை பாயிறதை என்னால் உணர முடியலண்ணே அப்படின்னு ஒரு சில வந்துக்கிங்க. வலது கை ஒருத்தி காமிக்க, நான் ஜெபிக்க போறேன். உங்கள் கட்டுக்களை கர்த்தர் அறுத்தெறிய போகிறார். மரங்கள் ஆண்டவர் இப்ப நிரப்ப போறார். ஆவிகளை பகுத்தறியும் மரம் தேவன் தம்முடைய மகிமையின் கனிகளினால் உங்களை நிரப்ப போகிறார். இப்பமே உங்களுக்குள்ள விடுதலை வரப்போகுது. இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு சங்கிலி வெட்டித்து உடைவதை நீங்க பார்ப்பீர்கள். உங்கள் ஜெபம் ரொம்ப அதிகாரம் உள்ளதுன்னு பிசாசுக்கு தெரியும். எனவேதான் ஒரு பாரத்தை கொடுக்க முடியாதபடி, அது உதாரத்துவமாக உண்மையாக ஜெபிக்க விடாதபடி லேசியாக சோம்பலாக உங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை உண்மையா ஜெபித்தா போதும், அவன் கோட்டை இடிஞ்சிரும், அவன் சங்கிலி அறுந்துரும், அவன் தலை நசுக்கப்படும். எப்படின்னா அவனுக்கு தெரியும். எனவேதான் உங்கள் ஜெபத்தை உப்பு சப்பு இல்லாம ஆக்க விரும்புறான். இனிமே அப்படி இருக்காது. நான் இப்ப ஜெபிக்க போறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகள் கைகளை உயர்த்திருக்கிறார்கள். இந்த ஜெபத்திலே ஒரு திருப்தி இல்லை, ஜெபத்தை உண்மையா செய்ய முடியல, விடுதலை வரல ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அக்னியினால் இவர்களை ஜெபத்தை அப்பா உப்பேற்றி சாரமேற்றி உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதாக சங்கிலிகள் உடையட்டும். God in the power of the name of Jesus, fill on நிரப்பும் ஜெப ஆவியினால் ஆத்ம பாரத்தினால் தேவனுடைய அக்னியினால் வரங்களினால் கிருபைகளினால் நிரப்பும். ஒவ்வொருக்குள்ள தேவ வெளிச்சம் கடந்து போகுது. உங்கள் இருதயத்தை கட்டி வைத்துக்க அந்த பாரம் அழித்து கொடுத்து கல்லை இப்ப கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். Thank you Jesus. ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். கசப்புகள் போகிறது, வைராக்கியம் போகிறது, கோபம் போகிறது, சாபம் போகிறது. உங்கள் இருதயம் குழந்தையின் இருதயமாய் மாறுகிறது. தேவன் தம்முடைய மகிமையின் அபிஷேகத்தில் அவங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. தேவ மகிமை அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகமே நுகங்களை கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகமே அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகமே ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகமே வீசட்டும், காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும், வீசட்டும், காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கர்த்தரின் சேனைகளை எழும்பிடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகமே அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகமே அக்கினி தேவாக்கினி, அக்கினி தேவனுடைய அக்கினி, செத்தைகளை சுட்டரிக்கும் அக்கினி, தேவாக்கினி
அக்கினி தேவாக்கினி சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை சர்ப்பங்களை மீதித்திடும் வல்லமை தேள்களையும் மீதித்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை பிசாசை துரத்திடும் வல்லமை பிசாசை துரத்திடும் வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் Jesus, Jesus, the name of God. Hallelujah. கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் ஒரு விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். சத்துரு மேல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தம்பி எங்க பின்னாடி போங்க யாராவது. சத்துரு மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இனி அவனை தொட்டவே முடியாது. 1000 மந்திரவாதி சேர்ந்தாலும் கூட பக்கத்துல கூட வர முடியாது. தேவனுடைய அக்கினி உங்க மேல் இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆளுகைக்கு பரிசுத்தாவுடைய ஆளுகைக்கு என் பிள்ளைகளை கொடுத்து அனுப்புகிறேன். ஆசீர்வதியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை எங்கள் மேல் பூசிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் உங்கள்கிட்ட. பரிசுத்தாவி நான் நிரம்புறதை விட நான் பரிசுத்தாவியினுடைய ஆளுகைக்கு பரிசுத்தாவின் நடத்துதலுக்கு பரிசுத்தாவின் பரி ஆளுகைக்கு அவர் என்னை நடத்த நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. மட்டும் வலது கை வச்சுக்காங்க. ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட். உங்களை பரிசுத்த ஆவியான ஆள வேண்டும். அவர் உங்கள் எஜமான நீங்கள் அடிமையா அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க சொல்ல கை வைத்து காட்டுங்க. ஆமென். கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை நீர் ஆண்டு கொண்டு எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த ஆவிக்குரிய விடுதலை தான் நான் ரொம்ப விரும்புறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளைக்கு நீங்க வரும்போது ராஜகுமாரனை போல வருவீங்க பாருங்களேன். ராத்திரியில கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து நாளைக்கு நீங்க சாட்சி கட்டாயம் சொல்லுவீங்க. உங்க ஊழியமே டேனிங் ஆயிடுச்சுங்க. ஏனை உங்களைத்தான் இந்த உலகத்திலே நாகர்கோவிலே கன்னியாகுமரியிலே வந்திருக்கிற பகுதியில கர்த்தர் உங்களைத்தான் நட்சத்திரமாய் மாற்றப் போகிறார். ஆமென். இது விமர்சனம் இல்லாத ஒரு கூட்டம், விளம்பரம் இல்லாத ஒரு கூட்டம், ஒரு சின்ன ஒரு மண்டபத்தில் நடக்கிற கூட்டம். இங்கே கர்த்தர் உங்களை தம்முடைய அக்னி ஜுவாலையாய் மாற்றி இருக்கிறார். தேவ மகிமையினால் நிரப்பி இருக்கிறார். கர்த்தருடைய அக்னி இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் தேவ மகிமையினால கர்த்தர் தம்முடைய அக்னியின் அபிஷேகத்தினால உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். தைரியமாய் புறப்பட்டு போங்கள், தைரியமாய் புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய மகிமையினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். ஆமென். ஜீசஸ் நேம் ஆஃப் காட். வியாதிக்காக ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா வியாதியோட வந்தவங்க மட்டும் உங்க வலது கை வச்சு காண்பீங்க. வியாதியோடு இருக்கிறவங்க மட்டும். நான் இப்ப ஜெபிக்க போறேன். தனித்தனியா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போறேன். ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இருதயத்தை அப்படியே ஒரு டன் வெயிட் வச்சா எப்படி அமுக்குமோ அப்படியே அமைக்கி மூச்சு விட கஷ்டமா இருக்குது பிரதர், பயமா இருக்குது. ஒரு மரண பயத்தினால் வந்திருக்கிறேன். வந்திருக்க ஒரு சகோதரருக்கு இங்கே வாரீங்களா முன்னாடி? ஆண்டுடைய மகிமை இப்பொழுது உங்களை விடுதலையாக்கு சுகமாக்க போய் சீக்கிரம் வாங்க. கூட்டிட்டு வாங்க. இங்கே வந்து நிறுத்துங்க பிரதர், கூட்டிட்டு வாங்க. ஜீசஸ் நேம் அப்படி நிறுத்திக்கங்க. நான் இப்போ ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய மகிமையில கரம்
உங்களை சுகமளிக்கும் வல்லமை இறங்க போகுது. வலது கையை வியாதி உள்ள இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இடது கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். வலது கையை வியாதி இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள், இடது கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணமுடுமா. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் வியாதி இருக்கிற இடத்துல தங்கள் வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்த பொல்லாத பிசாசின் வியாதிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துரைத்தனங்களையும் அதிகாரில் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் இயேசு கிறிஸ்து சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி பிரதர், இந்த நாள் கூட்டத்தில் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை விடுதலை ஆக்கினார், சுகமாக்கினார். அப்படி சொல்லுங்க. வலது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல விரும்புறீங்கன்னா உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு உங்களுக்கு சாட்சிக்கார நேரம் கொடுக்கப்படும். எத்தனை சந்தோஷம். சந்தோஷமா வீட்டில் போங்க. ராத்திரி அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா நாளைக்கு உபாசத்தோடு கூட வாங்க. ஆண்டவர் மகிமையான ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவார். அன்னைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கிறது. நான் பிரார்த்தனை செய்து தயவு செய்து உட்கார்ந்து கிளம்பி நின்று கொள்ளுங்கள். ஜெபித்து முடிக்கலாம். எழும்பி நில்லுங்களேன். ஜெபித்து முடிக்கலாம். எழும்பி நின்று கொள்ளுங்கள். தமிழ் நம்பினோரல்லோர் அறிவாரே எந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். நம்பினோரல்லோர் அறிவாரே எந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். சம்பூரண சவ ரட்சண்ய செல்வோ எத்தனை நாவா துதிப்பேன். எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ் எத்தனை நாவா துதிப்பேன். பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராய்தருள் கோனே. பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராதருள் கோனே. சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்து சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்து சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்து கரத்தை பிடித்து கவலை தோனே எத்தனை நாவா துதிப்பேன். எங்கள் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ் எத்தனை நாவா துதிப்பேன். துணிவாயன் நெஞ்சே தீவிரமாய் மிக
பொழுது ஆண்டவன் செயல் நினைத்து துணிவாயன் நெஞ்சே தீவிரமாய் மிக தொழுது ஆண்டவன் செயல் தன்னையே நினைந்து எண்ணில் அடங்காது இறைவனின் கிருபையே. எண்ணில் அடங்காது இறைவனின் கிருபை, எண்ணில் அடங்காது இறைவனின் கிருபை, விண்ணவர் சேவையில் வீரமாய் செல்ல எத்தனை நாவா துதிப்பேன் எங்கள் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்க எத்தனை நாவா துதிப்பேன். நினைக்க நினைக்க எங்கள் நெஞ்சமெல்லாம் உருகும் நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும் நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும் நின்னை சொல்மாலையா நின்னை சொல் மாலையாய் சூட்டி மகிழும் எத்தனை நாவா துதிப்பேன் எங்கள் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்க எத்தனை நாவா துதிப்பேன் எத்தனை நாவா துதிப்பேன் எத்தனை நாவா துதிப்பேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே மகாராஜனே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்தமைக்காக நன்றி. நீர் அதிகாரம் கொடுக்கும் தேவன் என்று சொல்லி என் பிள்ளைகளை அனுப்புகிறேன் அப்பா. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ சகல அதிகாரம் கொடுக்கிற கர்த்தர். உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரம், ஊழியத்திலே அதிகாரம், பாவத்தை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்து எங்களை எப்பொழுதும் நிலைநிறுத்தும். புறப்பட்டு போனதோடு சமூகம் முன்னும் வந்து காக்கட்டும். சாபங்கள், வியாதிகள், பலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். சகல சத்துருளும் சத்தின் கட்டுகளை சத்தின்களை துறைத்தின அதிகாரங்கள் வந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நாமது கடிச்சு நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காக்கட்டும். நாளின் கூடத்தில் கத்திர வல்லமலை வலதுக்கு நீட்டும். தொந்த கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தில் போய் காத்துக்கொள்ளும். தொந்த கத்திரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மேல் பூசி கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடான குடி நன்றி, கோடான குடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாணி மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாவலும் நம்ம நேரோடு விசேஷமாக வசந்த பிரசங்க திறமையான ஊழியரோடும் குடும்பத்தோடும் இன்றும் என்று சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென்.